ஒரு சிலர் வந்து நைட்டு படுத்த உடனே எனக்கு மூச்சு அடைக்குது அப்படின்வாங்க. இதுவும் நாங்கள் அடிக்கடி பார்க்குறது உண்டு. இது இம்பார்ட்டண்ட் காஸ் என்ன, படுத்த உடனே மூச்சு அடைக்குதுன்னா, இது நிறைய பேர் வந்து முழு வயிறு சாப்பிட்ட உடனே அப்படியே படுத்துருவாங்க. சாப்பிட்ட உடனே படுத்தா என்ன ஆகுன்னா, எஸ்பெஷலி இந்த வால்வ் வீக்னஸ் இருந்தால், அதாவது உணவு குழாய் இறப்பைக்கு நடுவில் இருக்கிற வால்வ் வீக்காக இருந்ததுன்னா, சாப்பாடு நம்ம வயிறில் நிரம்பியிருக்க சாப்பாடு நெஞ்சுக்குள்ளே வந்துடும். நெஞ்சுக்குள்ளே வரும்போது ஏதோ அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். அப்படி இருந்ததுன்னா பேஷண்ட்ஸ் உடனே ஏஞ்சி உட்காந்துட்டு என்னமோ எனக்கு ஹார்ட் என்னமோ ஆகிடுச்சு, ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சுன்னு அவங்க ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க. பட் இதுக்கு வந்து இது காமனஸ்ட் காஸ் வந்து இதுதான், இந்த ரிஃப்ளெக்ஸ்னால தான். அதனால் என்ன பண்ணுவேன்னா, அஃப்கோர்ஸ் வெரி ரேர்லி வந்து ஹார்ட் டிசீஸில் கூட இப்படி வரலாம். அதில் என்ன ஆகுன்னா, ஆர்த்தாப்னியான்னு சொல்லிட்டு படுத்த உடனே வந்து ஹார்ட் வால்வில் பிரச்சனை தான் வரும். பட் அது அவங்களுக்கு வந்து பொதுவாகவே நீண்ட நாளாக ஹார்ட் பிரச்சனை இருக்குன்னு தெரியும். இது மாதிரி சாப்பிட்ட உடனே படுத்து இருக்கிறவங்களுக்கு மூச்சு அடைக்குதுன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, நைட் எப்போவுமே முழு வயிறு சாப்பிடக்கூடாது. நம்மளுக்கு என்ன பழக்கம்னா, நல்லா ஃபுல்லாக ஸ்டமக் ரொம்ப நிறையிற வரையும் சாப்பிடுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அரைகுறையாக சாப்பிடணும். அது இல்லாமல் ஒரு 1.5லேருந்து 2 மணி நேரம் சாப்பிட்ட உடனே உட்காந்து ஏதாவது இல்லை நடந்தோ எது பண்ணோன்னா வயிறு எம்டி ஆகிட்டு அப்போ படுத்தோன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. ஸோ யாருக்காவது சாப்பிட்ட உடனே நெஞ்சு அடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை கையாளணும். ஒரு கொஞ்சமாக சாப்பிட்றது, சாப்பிட்ட உடனே வயிறு எம்டி ஆகிறது. பட் அதே நேரத்தில் எப்படியும் இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டு பார்த்துட்டு இதுதான் காரணம்னு கண்டுபிடிக்கிறது நல்லது.